சமீபமாக தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்தில் நம்ம த்ரிஷா அஜித்துக்கு பேராக நடிச்சிருப்பாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு. முன்னாடி எல்லாம் பெரிய ஹீரோக்களுக்கு ஹீரோயினாக நடிச்சிட்டு இருந்தவங்க நம்ம நயன்தாரா. இப்போ அவங்க மெயின் ஸ்ட்ரீமாக ஃபுல்லாக நான் வந்து லீடு ஹீரோயினாக தான் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ராக் மாற்றிட்டு போயிட்டாங்க. முன்னாடியெல்லாம் யாரா வந்து பெரிய ஹீரோக்கள் ஹீரோயின் அப்படின்னு சொன்னா நம்ம நயன்தாரா வந்து நிற்பாங்க. இப்போ அந்த ட்ராக்கை வந்து த்ரிஷா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா ரசிகர்கள் கொஞ்சம் ஓப்பனாகவே கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் நயன்தாராவா த்ரிஷாவா அப்படின்ற ஒரு சண்டைகளும் அதிகமாயிருச்சு. என்னதான் த்ரிஷா வந்து ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாலும் பேர் எடுத்ததில் பார்த்தா இப்போ அதிகமாகவே நயன்தாரா தான் இருக்காங்க. ஏன் டேக்லைன் கூட த்ரிஷா இல்லைனா நயன்தாரா அப்படின்ற மாதிரி தான் வந்தது. த்ரிஷாவோட ஃபிலிமோகிராஃபி நல்லா போயிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் வந்த நயன்தாரா அவங்கள அடிச்சு தாக்கிட்டு முன்னாடி போனாங்க. அவங்களுக்குன்னு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டமும் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ சமீப காலத்தில் வந்து த்ரிஷா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸில் ரொம்ப கோபமா, ஏன் இப்படி பண்றீங்க, நீங்களாம் ஹியூமன்ஸ் தானே, ஏன் இவ்வளோ டாக்ஸிக்கா இருக்கீங்க, அப்படி இன்ஸ்டாகிராமில் வந்து தப்பா போஸ்ட் பண்றதுல உங்களுக்கு என்ன அப்படி சந்தோஷம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் நேர்மையாக வெளிப்படையாக மூஞ்சிக்கு நேரம் சொல்லுங்கள், இப்படி கோலத்தனமாக பின்னாடியிலேருந்து இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வழியானா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் கொஞ்சம் பெரிய சர்ச்சையாக இருக்குது. ஏன்னா ஆப்போசிட் சைடில் இருக்க நயன்தாராக்கும் எல்லா விஷயங்கள் கான்ட்ரவர்சிலாம் அடிக்கடி மாட்டிக்கிட்டே இருக்காங்க. மூக்குத்தி அம்மன் 2 இஷ்யூல இருந்து அவங்களோட வீடு இஷ்யூல இருந்து ஏன் அவங்களோட நேம் போர்டு இஷ்யூ வரைக்கும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ த்ரிஷா போட்ட இந்த போஸ்ட் மேலே ஒருவேளை நயன்தாராவை இண்டிகேட் பண்ணி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க எங்க தளபதிக்கு மட்டும் சண்டைலாம் கிடையாதுங்க. அவங்க ஃபேன்ஸ் மத்தியில் த்ரிஷா ஃபேன்ஸும் இருக்காங்க, நயன்தாரா ஃபேன்ஸும் இருக்காங்க. அவங்களும் சண்டை போட்டுப்பாங்க. ஏங்க மேல் ஆக்டர்ஸ் மட்டும் தான் ஃபேன்ஸ் சண்டை போடணுமா? ஃபீமேல் ஆக்டர்ஸ்க்கும் சண்டை போடலாம். இதுதாங்க சினிமா ஈக்குவாலிட்டி. த்ரிஷாக்கு என்னடா ஓன் டப்லாம் பண்ண மாட்டாங்களா? நயன்தாராலாம் இப்போ ஓனா டப்பிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க இன்னும் உட்காந்துட்டு நடிக்கிறாங்க, பட் வந்து தமிழ் தெரிஞ்சும் ஓன் டப்பிங்லாம் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ட்ரோல்லாம் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து பெரிய ஸ்டார்ஸோட த்ரிஷா படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சூர்யா 45லையும் பண்ணுறாங்க, கமலஹாசனோட தக் லைஃப்லையும் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பெரிய ஸ்டார்ஸோட ஐ பாயிண்ட் எல்லாமே த்ரிஷாவை நோக்கி திரும்பிருச்சு. முன்னாடி நயன்தாரா பண்ணிக்கிட்டு இருந்தது தான் இப்போ த்ரிஷா பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஏன்னா த்ரிஷாவும் லீடு ஹீரோயினாக படங்களும் பண்ணாங்க, ஆனால் நயன்தாரா அளவுக்கு த்ரிஷாக்கு செல்ஃப் எடுக்கல. ஸோ இந்த ஜேர்னியில் த்ரிஷா வந்து எப்படி பண்ண போகிறாங்க, அடுத்தடுத்த படங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வேணுமென்றால் நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டன் அமைக்கிறோங்க. தேங்க்யூ.